இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸில் இருக்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நோட் பண்ணி எழுத போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அளவு ப்ளவுஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் அளவு ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் நமக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நமக்கு தேவையோ அது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் சைடு எடுத்திருக்கேன். ப்ளவுஸோட ராங் சைடு, அதாவது பின்பக்கம் கெட்ட பக்கம் வந்து ப்ளவுஸ் வந்து எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கீழே நம்ம முதுகு பக்கத்தில் கீழே வந்து ஒரு டாட் பிடிச்சிருப்பாங்க. அந்த டாட்டை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும். அதை பிடிச்சிட்டு அப்படியே அந்த டாட்டு சென்டராக பிடிச்சோம் அப்படின்னா மேலே வந்து நம்ம ஷோல்டர் வந்து தையல் இருக்கும். முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்த தையலை வந்து சென்டராக பிடிச்சிக்கணும். ஸ்லீவும் நம்ம ஷோல்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷோல்டர்கிட்ட அப்படியே சென்டராக மடிச்சுக்கிட்டு கீழே இடுப்பு பகுதியில் இருக்கிற டாட்டை அப்படியே வந்து பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டோம் அப்படின்னா இதோட உயரத்துக்கு பேர் வந்து பின் உயரம் இல்லை மொத்த உயரம் சொல்லலாம். நீங்கள் பின் உயரம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பின் உயரம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் 13.5 இன்ச் இருக்குது. இந்த 13.5 இன்ச் வந்து நார்மலாக எல்லாருக்குமே கரெக்டாக செட் ஆயிரும். ஹைட்டு கம்மியாக இருந்தாலும் சரி, நார்மல் ஹைட்டில் இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு மேலே ஹைட் அதிகமாக இருக்காங்கன்னா அந்த 13.5 வந்து எக்ஸ்ட்ரா வந்து 14, 14.5 அப்படி போகும். 13ங்கிறது நிறைய பேருக்கு வந்து செட் ஆகும். இப்போ நம்ம வந்து பின் உயரம் வந்து எடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட நல்ல பக்கத்தை திருப்பி போட்டுட்டு நல்லா விரித்து போட்டணும். கொக்கி பக்கம், இந்த கொக்கி போடும் பார்த்திங்களா, அந்த கொக்கி பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் வந்து விட்டணும். நான் எப்படி வந்து காமிச்சிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். நம்ம வந்து முன்பக்கத்தையும் பின்பக்கத்தையும் சைடில் தையல் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஆம் ஹோல் கைக்கு அடியில் அந்த தையல் வரைக்கும் இன்ச்சி டேப் வச்சு பிடிச்சிக்கணும். கொக்கி பக்கம் தான் ஸ்டார்டிங் எடுக்க ஆரம்பிக்கணும். கொக்கி பக்கத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் விட்டுட்டு நான் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். அதுலேருந்து நம்ம அந்த சைடு தையல் இருக்கும் பார்த்திங்களா, கைக்கடியில் அந்த தையல் வரைக்கும் கரெக்டாக இழுத்து பிடிச்சிக்கணும். லூஸ்லாம் விடக்கூடாது. இப்போ 8 இன்ச்சு வருது ஒரு பக்க அளவு, 8 இன்ச்சு. அப்புறம் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு இந்த சைடு இன்னொரு சைடு நம்ம வீப்பட்டி கொக்கி மாட்டுற பக்கம் ப்ளவுஸில் ஜாயிண்ட் இருக்கும். முன்னாடியும் பின்னாடியும் ஜாயிண்ட் இருக்கும். அந்த ஆம் ஹோல் கைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து தையல் இருக்கும். அந்த தையலை கரெக்டாக இழுத்து பிடிச்சிக்கணும். இழுத்து பிடிக்கும்போது ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. ப்ளவுஸை வந்து அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கும்போது ரொம்ப பிடிச்சி இழுக்கக்கூடாது. ஒருவேளை ப்ளவுஸ் வந்து நல்லா யூஸ் பண்ண ப்ளவுஸாக இருக்கலாம், நல்லா ஸ்ட்ரெச் ஆகும், அதனால் பிடிச்சி இழுக்கக்கூடாது. இப்போ இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் பாருங்கள். இந்த பின் பக்கத்தில் இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும் பிடிச்சிருக்கேன். இன்ச்சி டேப் பிடிக்கும்போது ஒன்று ப்ளவுஸோட கழுத்து வந்து லூஸ் ஆகக்கூடாது, இன்ச்சி டேப்பும் லூஸ் ஆகக்கூடாது, கரெக்டாக நேராக இருக்கணும் ரெண்டுமே. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறத விட்டுட்டு இந்த சைடு இருக்கிற அந்த 28 இன்ச்சுக்கு அப்படியே வந்து நான் பிடிச்சிக்கிட்டேன். பிடிச்சிட்டு நம்ம இந்த பக்கம் கொக்கி போடுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல கொக்கி போடுற இடத்துல நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி எடுக்கணும். நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ 37ன்னு இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் கொக்கி வந்து போடுற இடம். அதுக்கு வெளியில் ரைட் சைடில் ஒரு 1/2 இன்ச்சு விடணும். இது எல்லா மெஷர்மெண்ட்டுக்குமே இப்படி தான் எடுக்கணும். அளவு ப்ளவுஸில் எடுக்கும்போது இந்த மெத்தட் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ இது வந்து கொக்கி போடுற இடம். கொக்கி போடுறதுக்கும் பக்கத்தில் ஒரு 1/2 இன்ச் தள்ளி எடுக்கணும். ஏன்னா அந்த இடத்துலையும் துணி வந்து இருக்கும். சரியா? இப்போ பாடி சுற்றளவு, இப்போ மார்பு சுற்றளவு தான் நம்ம இவ்வளோ தூரம் எடுத்திருந்தோம். மார்பு சுற்றளவு வந்து இந்த ப்ளவுஸில் 37.5 இன்ச் இருக்குது. அடுத்தது இடுப்போட சுற்றளவு, இடுப்பு சுற்றளவு எடுக்க போகிறோம். இடுப்பு சுற்றளவுக்கு நீங்கள் ப்ளவுஸை வந்து ராங் சைடு திருப்பிக்கிட்டாலும் சரி, இல்லை நல்ல பக்கம் வச்சுக்கிட்டாலும் சரி, நான் உங்களுக்கு நல்ல பக்கத்துலேயே காட்டுறேன். இப்போ கொக்கி நம்ம போடுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கணும். மார்பு சுற்றளவு எடுக்கும்போது 1/2 இன்ச்சு வெளியே தள்ளி எடுத்தோம். ஆனால் இடுப்பு சுற்றளவுக்கு அப்படி எடுக்கக்கூடாது. கரெக்டாக கொக்கியோட துணி எங்கே இருக்கோ அதை கரெக்டாக அப்படியே பிடிச்சிக்கிட்டு ப்ளவுஸை வந்து நல்லா நீட்டமாக சுருக்கம் லூஸ் எதுவுமே விடாமல் கரெக்டாக பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இன்ச்சி டேப்பும் ப்ளவுஸோட இடுப்பு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி நகர்த்தி பார்க்கணும். இப்போ நான் பாருங்கள் காட்டுறேன். இப்போ 27, 27 2 மார்க் இருக்குது பார்த்திங்களா, இந்த 27ங்கிற இடத்துல தான் நமக்கு கொக்கி வந்து மாட்டுவோம். அந்த கொக்கி மாட்டுற இடத்துல தான் வந்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த 1/2 இன்ச்சு மார்பு சுற்றளவுக்கு விட்ட இடத்துல எடுக்கக்கூடாது. இடுப்பு சுற்றளவுக்கு கொக்கியும் இந்த கொக்கி மாட்டுற பக்கமும் கரெக்டான அளவில் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 27.5 இன்ச்சு. இப்போ அடுத்தது ப்ளவுஸை வந்து நம்ம கழுத்தோட அகலம் வந்து எடுக்க போகிறோம். ப்ளவுஸை வந்து நல்ல பக்கமாக இப்படி 2ஆக மடித்து போட்டுக்கணும். நல்ல பக்கம் 2ஆக மடித்து போட்டுட்டு நம்ம அந்த ப்ளவுஸோட முதுகு பக்கத்தில் மடிப்பு பகுதி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஸ்கேல் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கும்போது அதை நம்ம ப்ளவுஸ் பிட்டில் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ அந்த இடத்துல வந்து துணி இல்லாமல் அந்த இடத்துல ஓப்பனாக இருக்கிறனால அந்த இடத்துல ஒரு ஸ்கேல் வச்சுக்க சொல்கிறேன். அந்த இடத்துல வச்சுட்டு அந்த முதுகு பகுதியை கழுத்துக்கிட்ட அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு கழுத்தோட மேல் பக்கம் இருக்குது பார்த்திங்களா, நான் இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த இடத்துல வந்து கழுத்தோட அகலம் வந்து நமக்கு கரெக்டாக வைக்கணும். இந்த இடத்துல தான் நிறைய மிஸ்டேக் வரும். அதை வந்து கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கீழே அமுத்தி நான் பிடிச்சிட்டேன். கீழே பிடிச்சிட்டு மேலே வந்து கழுத்து வந்து ப்ளவுஸை வைக்கும்போது கழுத்து கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு. அதை வந்து நம்ம குறுக்கி வச்சோம் அப்படின்னா ரொம்ப வந்து அந்த கழுத்தோட ஷேப் வந்து அன்ஈவனாக இருக்குது. ஸோ அதனால் அகலமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறுகலாகவும் போகக்கூடாது. கரெக்டாக வச்சுட்டு அந்த கழுத்தோட ஷேப் வந்து நமக்கு பார்க்கும்போது தெரியணும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தது கரெக்டு.
சரிங்களா? போட்டு நீங்கள் ப்ளவுஸை போட்டோன்னே அப்படியே வச்சுட்டு எடுத்திங்கன்னா கழுத்து வந்து அகலமாக இருக்கும். அதனால் ஓரளவுக்கு வந்து கழுத்தை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சதுக்கப்புறம் தான் கழுத்தோட ஷேப்பு கரெக்டாக இருக்கணும். இப்போ கழுத்தோட அகலம் வந்து நம்ம எடுத்தாச்சு. அடுத்தது கழுத்தோட உயரம், பின் கழுத்து இருக்குது பார்த்திங்களா, அதோட உயரம். அந்த இடத்துல நமக்கு அந்த நெக்கோட உயரம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஓப்பன் கிட்ட அப்படியே வந்து ஒரு ஸ்கேலை வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஜஸ்ட் புரியணுங்கிறதுக்காக தான் வந்து நான் ஸ்கேல் வச்சு காட்டுறேன். ப்ளவுஸ் பீட்டில் நம்ம மார்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அந்த இடத்துல ஸ்கேலை வச்சுட்டு மேலே நம்ம கழுத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துலேருந்து கீழே வச்சு இன்ச் டேப் வச்சு காட்டுறேன் பாருங்கள். அதுதான் கழுத்தோட உயரம், பின் கழுத்து உயரம் சொல்லுவாங்க. அதுதான் 7 இன்ச்சு இதில் இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷோல்டர் வந்து அந்த ஆர்ம் ஹோல்னு சொல்லுவாங்க, கையோட ஜாயிண்ட்டு. அதாவது கழுத்துலேருந்து துணி எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா, கை துணியை வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அந்த தையல் தெரியுதா, அந்த தையல் வரைக்கும் இருக்கிற துணி பேர் வந்து ஷோல்டரு. அந்த ஷோல்டர் துணி தான் வந்து நமக்கு இப்போ மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். இதுக்கு பேர் வந்து ஷோல்டர். சரியா? இப்போ அந்த ஸ்லீவும் அந்த துணி முன்பக்க துணியும் வந்து ஜாயிண்ட் ஆகிருக்கும், அதுதான் வந்து ஷோல்டரு. இது வந்து இந்த ப்ளவுஸில் வந்து 2 இன்ச்சு இருக்குது. இப்போ இந்த மெஷர்மெண்ட்டில் 2 இன்ச்சும் வைக்கலாம், 2.25 இன்ச்சு, 2.5 இன்ச்சு கூட வைக்கலாம். அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ஷோல்டரோட அகலம் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு இந்த ப்ளவுஸில் இருந்துச்சு. இப்போ அடுத்தது ஆர்ம் ஹோலோட உயரம் வந்து எடுக்க போகிறோம். ஆர்ம் ஹோல் உயரம்னா நமக்கு அந்த உடம்பு துணியும் கை துணியும் அந்த ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்து ஆர்ம் ஹோலோட உயரம் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பேர் தான் ஆர்ம் ஹோல்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த கைத்துணி ஜாயின் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த வளைவு பகுதி, அதுதான் வந்து ஆர்ம் ஹோல். இப்போ அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னா, ப்ளவுஸை வந்து 2ஆக மடித்து போட்டுட்டு அந்த கைக்கு அடியில் ஒரு தையல் வந்து இருக்கும், ஜாயிண்ட் இருக்கும். அந்த இடத்துல கரெக்டாக வந்து ஸ்கேலை வச்சுக்கணும். ஸ்லீவை பிடிச்சி அங்கிட்டு சுருக்கக்கூடாது. நான் எப்படி காமிக்கிறேனோ அதே மாதிரி வச்சுக்கணும். இடுப்புலேருந்து கை பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக நேராக இருக்கணும், வளைஞ்சு கோணலெல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக அந்த தையலுக்கிட்ட ஸ்கேலை வச்சுக்கோங்க. கரெக்டாக ஸ்கேலை வச்சுட்டு நமக்கு அந்த ஷோல்டர் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷோல்டரோட உயரமான பகுதி, நம்ம கழுத்து பக்கம் போகக்கூடாது. அந்த கை வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் வைக்கணும். நீங்கள் பட்டுக்கு அந்த முன்பக்க கழுத்து பின்பக்க கழுத்து இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து மாறிடும். கையை வந்து ஜாயின் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த இடத்துல வந்து வைக்கணும். இப்போ அந்த மாதிரி எல் ஷேப்பில் வருது பார்த்திங்களா, அதுதான் வந்து ஆர்ம் ஹோலோட உயரம். அந்த மாதிரி எல் ஷேப்பில் தான் நம்ம வரைஞ்சி ஆர்ம் ஹோலோட அந்த வளைவு எடுப்போம். இப்போ இந்த ப்ளவுஸில் ஆர்ம் ஹோலோட உயரம் பார்த்திங்கன்னா 5.5 இன்ச் இருக்குது. இப்போ இந்த ஆர்ம் ஹோல் உயரம் வந்து எனக்கு இப்படி எடுக்க தெரியல அப்படிங்கிறது இன்னொரு ஈஸியான டிப்ஸு. ப்ளவுஸோட பின்பக்கத்தோட மொத்த உயரம் இப்போ 13.5 இன்ச்சு இருந்துச்சா இந்த ப்ளவுஸில், அந்த 13.5 இன்ச்சிலேருந்து நம்ம கைக்கு அடியில் ஒரு தையல் இருக்கும் பாருங்கள், அந்த தையல்லேருந்து பின்பக்க இடுப்போட ஃபுல் உயரம் இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே பிடிச்சோன்னா இதில் 8 இன்ச்சு வருது. ஒரு ப்ளவுஸில் ஒவ்வொரு மாதிரி மெஷர்மெண்ட் வந்து மாறும். இதில் வந்து 8 இன்ச்சு இருக்குது. அப்போ மொத்த உயரம் பின்பக்கம் உயரம் மொத்த உயரம் வந்து 13.5 இன்ச்சு. அந்த 13.5 இன்ச்சில் அந்த 8 இன்ச்சை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு ஆர்ம் ஹோலோட உயரம் வந்து கிடச்சிரும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி எடுக்க தெரியல, ரொம்ப சுருக்கமாக இருக்குது, கரெக்டாக அந்த எல் ஷேப்பில் எடுக்க தெரியலனா நீங்கள் இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது ஆர்ம் ஹோலோட உயரம் எடுத்துட்டோம். இப்போ அடுத்தது ஆர்ம் ஹோலோட ரவுண்டு, ஆர்ம் ஹோல் சுற்றளவு வந்து எடுக்கணும். ஆர்ம் ஹோல் சுற்றளவுனா நமக்கு அந்த சைடு தையல்லேருந்து மேலே அந்த ஸ்லீவோட சென்டர் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து நம்ம அந்த வளைவு வருது பார்த்திங்களா, அதுதான் வந்து ஆர்ம் ஹோலோட ரவுண்டு. இதில் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு எடுக்கும்போது முன்பக்க சைடு வந்து எடுக்கக்கூடாது, பின்பக்கம் தான் வச்சு எடுக்கணும். ஏன்னா முன்பக்கம் சில ஆல்ட்ரேஷன்லாம் நம்ம பண்ணுவோம், அதனால பின்பக்கத்தோட வச்சு தான் கரெக்டாக எடுக்கணும். இப்போ அந்த ஷோல்டரோட ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷோல்டரோட ஜாயிண்ட்டும் நம்ம கையோட சென்டர் பகுதியும் கரெக்டாக நிற்கணும். அப்படி இல்லாமல் ஷோல்டரும் கையோட ஜாயிண்ட்டும் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா ஷோல்டரோட சென்டரை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஷோல்டரோட தையல் இருக்குது பார்த்திங்களா, அதை சென்டரை எடுத்துகிட்டு அப்படியே பிடிச்சி அந்த கையோட அந்த சைடு ஆர்ம் ஹோல் கை தூக்குனதுக்கு பிறகு தையல் ஒன்று தெரியும், அந்த தையல் வரைக்கும் இழுத்து பிடிச்சிக்கணும். இது வந்து ஸ்ட்ரெச்சாலாம் ஆகாது, நல்லா இழுத்து பிடிச்சிங்கன்னா இது அப்படியே கரெக்டாக தான் இருக்கும். சரியா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு வருது. அப்போ பின்பக்கம் ஒரு 7.5 இன்ச்சு, முன்பக்கத்தில் ஒரு ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 7.5 இன்ச்சு. சரியா? இப்போ ரெண்டு 7.5 இன்ச்சும் நமக்கு 15 இன்ச்சு வருது. அப்போ நம்ம இந்த ப்ளவுஸ்காரங்களோட அளவு ப்ளவுஸோட மெஷர்மெண்ட் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து 15 இன்ச்சு. இப்போ இந்த ப்ளவுஸில் நமக்கு மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் உங்களோட அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை அப்படியே கரெக்டாக இப்போ நான் காமிச்ச மாதிரியே பின்பக்க சைடு ஃபுல்லாகவுமே அப்படியே மெஷர்மெண்ட்டை எழுதிட்டு நான் எதுக்கு எழுதுகிறேன் பாருங்கள். பின் உயரம் 13.5 இன்ச்சு, மார்பு சுற்றளவு 37.5 இன்ச்சு, இடுப்பு சுற்றளவு 27.5 இன்ச்சு, கழுத்து அகலம் வந்து 2.25 எடுத்திருந்தேன், அந்த 2.25 மார்க் பண்ணிக்கிட்டேன். பின் கழுத்தோட உயரம் 7 இன்ச்சு, ஷோல்டரோட அகலம் 2 இன்ச்சு, ஆர்ம் ஹோலோட உயரம் வந்து 5.5 இன்ச்சு.
சரியா? அடுத்தது ஆம்ஹோல் சுற்றளவு வந்து நமக்கு 15 இன்ச்சு ஒரு சுற்றளவு. அதை 2ஆக நம்ம வகுத்துக்கணும். ஏன்னா முன்பக்கமும் பின்பக்கமும் நமக்கு 2 இருக்குது. அதனால் 15 வகுத்தல் 2 ஈக்குவல் டு போட்டோம்னா 7.5 இன்ச்சு வரும். இதுதான் வந்து நமக்கு ஒரு பக்க அளவு. ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது இப்படி தான் எடுக்கணும். இது வந்து பின்பக்கத்தோட மெஷர்மெண்ட்டு. சரியா? நீங்களும் உங்களோட ப்ளவுஸில் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா முன்பக்க அளவு வந்து நம்ம எடுத்துக்கலாம். முன்பக்கத்துக்கு வந்து முன்பக்க ப்ளவுஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். பின்பக்கம் ஒரு அளவு, கை ஒரு அளவு, முன்பக்கம் ஒரு அளவுன்னு எடுக்கக்கூடாது. ஒரு ப்ளவுஸில் ஒரு அளவு எடுத்தீங்க அப்படின்னா ஒரே அளவில் தான் ப்ளவுஸ் தச்சு முடிக்கிற வரைக்கும் ஒரே அளவு தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். எனக்கு இந்த ப்ளவுஸில் கை சரியாக இருக்குது, இந்த ப்ளவுஸில் முதுகு தான் சரியாக இருக்குது அப்படின்லாம் எதுவும் சொல்லாதீங்க. உங்களுக்கு எந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குதோ அதை பண்ணுங்கள். அடுத்தடுத்து டைரக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது என்னென்ன உங்களுக்கு மிஸ்டேக் வருதுன்னு சொன்னிங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஆல்ட்ரேஷனுக்கு நான் சொல்லுவேன். இப்போ ப்ளவுஸில் முன்பக்கத்துக்கு நம்ம கழுத்தோட உயரம் எடுக்க போகிறோம். இந்த கழுத்தை பாருங்கள். கழுத்து நம்ம ப்ளவுஸ் போட்டோன்னே முன்பக்கம் வந்து இந்த ஷேப்பில் இருக்கணும். அதை விட்டுட்டு பிடிச்சி முன்பக்க கழுத்தை வந்து எனக்கு துணி துருக்கமாக இருக்குன்னு பிடிச்சி இழுக்கலாம் கூடாது. கரெக்டாக அது எப்படி நம்ம ப்ளவுஸ் வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி போட்டுக்கணும். இப்போ அந்த ஸ்கேலை வச்சு காட்டுறேன் பாருங்கள். 6 இன்ச்சு இருக்குது. முன்கழுத்தோட உயரம் வந்து 6 இன்ச்சு இருக்குது எனக்கு. முன்கழுத்தோட அகலமும் பின்கழுத்தோட அகலமும் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தது கொக்கியோட உயரம். இப்போ கொக்கி உயரம்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த முன்கழுத்தோட கொக்கி ஃபஸ்ட்டு கொக்கிலேருந்து முன்பக்கம் பீஸில் வந்து 2 பீஸ் நம்ம வந்து ஜாயின் பண்ணுவோம். அதாவது கப் சைஸுக்கு ஒரு பீஸும் கீழே பட்டியிலேருந்து ஒரு பீஸ் வந்து ஒரு போர்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. முன்பக்கத்துக்கு 2 பீஸ் வந்து ஜாயின் பண்ணுவோம். அந்த 2 பீஸில் கீழே இருக்கிற பீஸை வந்து விட்டுருங்க. அந்த போட்டு மாதிரி இருக்கிறத விட்டுட்டு மேலே இருக்குது பார்த்திங்களா, அந்த பெரிய துணி இருக்கும். அதில் வந்து நம்ம கழுத்தோட ஃபஸ்ட்டு கொக்கிலேருந்து கீழே ஒரு போர்ட் ஷேப்பில் ஒரு துணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அது வரைக்கும் எவ்வளோ இருக்குது, அந்த தையல் வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஃபஸ்ட்டு கொக்கிலேருந்து அந்த கீழே இருக்கிற ஜாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் 3.25 இன்ச்சு வந்து இருக்குது. அந்த 3.25 இன்ச்சு இதுதான் வந்து கொக்கியோட உயரம். கொக்கி உயரம் இது ஒவ்வொரு இதிலும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு வந்து கொக்கியோட உயரம் நான் உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து 3.25 வந்து இருக்குது இதோட உயரம். அதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்தது ப்ளவுஸோட முன் உயரம். நம்ம ஷோல்டர்லேருந்து அந்த கப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃப்ரண்ட்டு கப் சைஸோட உயரம் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இப்போ மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கணும். கீழே பட்டி வரைக்கும் கீழே ஒரு போட் ஷேப் இருக்குது பாருங்கள், அதை வந்து கை வைக்கவே கூடாது. அதை மெஷர்மெண்ட்டும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது. அந்த மேலே ஷோல்டரை வந்து சென்டராக வந்து பிடிச்சிக்கணும். ஷோல்டரை சென்டராக வந்து பிடிச்சிட்டு அந்த இடத்துல இன்ச்சி டேப்பை வச்சுட்டு அப்படியே நம்ம அந்த கப் சைஸோட ஒரு சென்டரில் ஒரு டாட் ஒன்று இருக்கும் சரிங்களா, அந்த சென்டர் டாட்டில் ஒரு டிப்பு மாதிரி இருக்கும். அந்த இடத்துல அப்படியே பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதை நல்லா இன்ச் டேப்பில் டைட்டாக பிடிச்சிட்டு அந்த முன்பக்க துணி வந்து கீழே அந்த போட் ஷேப்போட துணி ஜாயிண்ட் இருக்கும் அந்த இடம் வரைக்கும் கரெக்டாக அளவு எடுத்துக்கணும். அதுதான் முன்பக்கத்தோட உயரம். சரியா? இப்போ ஒரு அங்கேருந்து ஷோல்டர்லேருந்து அந்த ஒரு டாட் இருக்கும், சென்டரில் ஒரு டாட் இருக்கும். அந்த டாட் வரைக்கும் இதில் 11 இன்ச்சு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த போட் ஷேப்பில் ஒரு துணி ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஜாயிண்ட்டுக்கிட்ட ஒரு தையல் இருக்கும். அந்த தையல் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். இதுவே நீங்கள் ப்ளவுஸை வந்து நல்லா யூஸ் பண்ண ப்ளவுஸ்னால் போட்டு இழுக்கக்கூடாது. உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அந்த ப்ளவுஸை வந்து எடுத்துக்கோங்க. இப்போ 11 இன்ச்சு அதுக்கு கீழே இருக்கிற தையலோடு சேர்த்து 13 இன்ச்சு எனக்கு வருது. இந்த 13 இன்ச்சை நம்ம அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கணும். இதுதான் வந்து நம்ம முன் உயரம். இதுதான் நம்ம ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் கப் சைஸ் வந்து ஷார்ப்பாக வர்றது, ஃப்ளாட்டாக வர்றது, அமுங்கின மாதிரி இருக்கிறது எல்லாமே இந்த மெஷர்மெண்ட் தப்பாக எடுத்துட்டோன்னா நிறைய மிஸ்டேக் வரும். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கொக்கியிலேருந்து டாட்டோட அகலம். சரியா? கொக்கியிலேருந்து டாட்டோட அகலம் இதில் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு வருது. நம்ம அந்த கொக்கிக்கும் கீழே அந்த போர்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த பட்டி துணிக்கும் ஒரு ஜாயிண்ட் தையல் இருக்கும். அந்த தையல்லேருந்து போர்ட் ஷேப்பில் தான் அது இருக்கும். அந்த தையல்லேருந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு தையல் இருக்கும், அந்த டாட்டோட தையல். அது வரைக்கும் இருக்கிறது நமக்கு 2.25 இன்ச்சு. அதுக்கு பேர் கொக்கியிலேருந்து டாட்டோட அகலம். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட ராங் சைடு திருப்பிட்டு அந்த பெரிய டாட், இந்த டாட்டுக்கு பேர் வந்து பெரிய டாட்டு. இந்த டாட்டோட நமக்கு அகலம் அந்த மேலே ஒரு சின்னதாக ஒரு கை கிட்ட ஒரு டாட் இருக்கும், அதுக்கு வந்து ஆம் ஹோல் டாட்டுன்னு பேர். குட்டியாக ஒரு டாட் வந்து கொக்கியில் வந்து கொக்கி பக்கம் குட்டியாக ஒன்று பிடிச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் கொக்கி டாட்டு. இந்த பெரிய துணியாக வந்து பிடிச்சிருப்பாங்க, அதாவது கொஞ்சம் கோன் ஷேப்பில் துணி வந்து அதிகமாக பிடிச்சிருப்பாங்க, அதுக்கு பேர் பெரிய டாட்டு. அந்த பெரிய டாட் வந்து பிடிச்சிருப்பாங்க தையல் போட்டு முக்கோண ஷேப்பில். அந்த கீழே ஒரு அகலம் இருக்கும் பாருங்கள் பிடிச்சிருக்கிற இடம், அந்த இடத்துல வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு 1.5 இன்ச்சு 2 இன்ச்சுன்னு வரும். அந்த மெஷர்மெண்ட்டை எழுதிக்கணும். அது வந்து பெரிய டாட்டோட அகலம். அடுத்தது பார்த்திங்கன்னா முன்பக்கத்தில் நமக்கு சைடில் வந்து ஒரு இருக்கும், கை தூக்கணும்னா கையிலேருந்து முன்பக்கத்தோட கீழே வந்து அந்த போட் ஷேப் இருக்குது பார்த்திங்களா, அந்த பட்டி துணிக்கு மேலே ஒரு பீஸ் இருக்கும். அதுதான் வந்து முன்பக்கத்தோட சைடு உயரம். பட்டி பீஸை வந்து நம்ம மெஷர்மெண்ட்டில் கணக்கு எடுத்துக்கக்கூடாது, அது மெஷர்மெண்ட்டு நமக்கு தேவையும் இல்லை. இப்போ முன்பக்கத்தில் நம்ம அந்த ஆம் ஹோலுக்கு அடியில் கைக்கு அடியில் பார்த்திங்கன்னா அந்த தையல்லேருந்து கீழே ஒரு துணி ஜாயின் பண்ணியிருக்கப்போ அந்த பட்டி துணி வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு அதை வந்து எடுத்துக்கணும். இது எல்லாமே நல்ல பக்கத்தில் தான் நான் அதை எடுத்திருக்கேன். இதில் வந்து 4.25 இன்ச்சு இருக்குது.
இப்போ 4.25 இன்ச்சு அப்படியே எடுத்துக்கணும். இப்போ முன்பக்க கழுத்தோட உயரம் பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு. முன்பக்கத்தோட உயரம் பெரிய டாட்டு ஷோல்டர்லேருந்து நம்ம சென்டர் கீழே டாட்டோட உயரம் வந்து எடுத்தோம் பார்த்திங்களா, மேலே அந்த ஷோல்டர்லேருந்து கீழே அந்த பட்டி துணி ஜாயிண்டோட கீழே அந்த தையல் இருக்கு பாருங்கள், இந்த கீழே இந்த இடம் வரைக்கும் நம்ம எடுத்த அளவு வந்து 13 இன்ச்சு. அந்த 13 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொக்கியோட உயரம். இந்த கொக்கியோட உயரம் வந்து நம்ம முன்பக்க கழுத்தோட ஃபஸ்ட்டு கொக்கியிலேருந்து அதிகபட்சம் 3வது கொக்கி கிட்ட இருக்கும். அந்த இடம் இருக்கிற வரைக்கும் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாயிண்ட் வரைக்கும் நமக்கு 3.25 இருந்துச்சு. அந்த 3.25 மார்க் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது கொக்கியிலேருந்து டாட்டோட அகலம் வந்து அந்த 3வது கொக்கியிலேருந்து ஒரு டாட் பெரிய டாட்டோட அகலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் தான் நமக்கு கொக்கியோலேருந்து டாட்டோட அகலம். அது 2.25. அடுத்தது பெரிய டாட் ஒன்று சென்டரில் ஒரு டாட்டு நிறைய துணி பிடிச்சிருப்பாங்க, அந்த டாட்டோட பேர் வந்து பெரிய டாட்னு வச்சுக்கோங்க. அதோட அகலம் வந்து 1.5 இன்ச்சுக்கு இதில் நான் இருக்க அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். உங்கள் ப்ளவுஸில் 1 இன்ச் இருக்குது, 3/4 இன்ச் இருக்குது, 2 இன்ச் இருக்குன்னா என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு கப் சைஸோட சைடு வந்து எடுத்தாச்சு. அடுத்தது இந்த சைடு உயரம்னு ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து 4.25. இந்த 4.25 அப்படியே எழுதிக்கணும். உங்களோட ப்ளவுஸில் கரெக்டாக நீட்டாக சுருக்கம் இல்லாமல் அயன் பண்ணி எடுத்துகிட்டு நான் எப்படி மெஷர்மெண்ட் எடுத்தேனோ அதே மாதிரி எடுத்து இந்த மாதிரி எழுதி உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் வருதோ அதை அப்படியே வந்து எனக்கு எழுதிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. ப்ளவுஸை வந்து 1 வாட்டிக்கு 2 வாட்டி அளந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ வந்து அடுத்தது நம்ம என்ன அளவு எடுக்க போகிறோன்னா ஸ்லீவ், அதாவது கை பக்கம் வந்து நம்ம எடுக்க போகிறோம். கை வந்து நீங்கள் சின்ன கையாக போடுவீங்க, பெரிய கையாக போடுவீங்க, எதுவாக இருந்தாலும் சரி அளவு ப்ளவுஸில் எந்த நீங்கள் ப்ளவுஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கோ அந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இப்போ கை வந்து நல்லா வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கோங்க, ஏன்னா கை பக்கம்லாம் சுருக்கம் விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த ஸ்லீவோட சென்டர் சொன்னோம் பார்த்தீங்களா, ஷோல்டரு, அங்கேருந்து கையோட நீளம், இதுக்கு பேர் கையோட நீளம் இல்லைன்னா கையோட உயரம்னு சொல்லலாம். கையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு இருக்குது. நீங்கள் சின்ன கை போடுவீங்க அப்படின்னா 5 இன்ச்சு, 5.5, 6 அந்த மாதிரி வரும். அந்த அவங்களோட உயரம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல ஸ்லீவோட ரவுண்ட் இருக்கும், அதாவது கையோட சுற்றளவு. இதுதான் வந்து கீழ்கையோட சுற்றளவுன்னு சொல்லுவோம். இதோட சுற்றளவு பார்த்திங்கன்னா ஒரு சைடு 5 இன்ச்சு இருக்குது. அப்போ இன்னொரு சுற்று வரும்போது அதில் 10 இன்ச்சு வரும். சரியா? உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் கையோட உயரம் 6 எடுக்கிறீங்கன்னா அந்த 6 எந்த இடத்துல முடியுதோ அந்த இடத்துல இருக்கிற ரவுண்டை வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். அதுதான் வந்து கையோட உயரம் வந்து இதில் 9 இன்ச்சு. கீழ் கையோட சுற்றளவு பார்த்திங்க அப்படின்னா 10 இன்ச்சு. இப்போ 10 இன்ச்சுங்கும் போது அதை 2 சுற்றளவு இருக்குது, 2 சுற்று இருக்குது, அதாவது ரவுண்டாக இருக்கு இல்லையா, அதனால 2ஆக வகுத்துக்கிறோம். ஈக்குவல் டு எவ்வளோ 10ல் வந்து 2 வகுத்தோம்னா 5 வரும். அது